உண்மையான ரசிகர்லாம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு உதாரணமாக எம்ஜிஆரை சொல்லலாம். எம்ஜிஆர் வெளிநாடு சிகிச்சைக்கு சென்றிருக்கிறார். நலமோடு திரும்பி வர வேண்டும். விமானத்திலிருந்து கையை ஆட்டும் பொழுது எனக்கு தெரிய வேண்டும், குணமாகி விட்டார் என்றால் என் விரல்களை வெட்டி கொள்கிறேன் என்று ஒரு ரசிகர் சொல்லியிருக்கிறார். அதன்படியே அமெரிக்கா சென்றார் எம்ஜிஆர். நலமோடு திரும்பி வந்தார். விமானத்திலிருந்து கையை அசைத்தார். இதை கண்ட ரசிகன் தனது கை விரல்களை துண்டித்து கொண்டார். எந்த அளவுக்கு இருக்காங்க பாருங்கள் ரசிகர்கள். அது ரசிகர். ஒரு நடிகர் மேலே புகார் கொடுக்குறாருன்னா இவர் ரசிகரா அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. இவர் மேலே ரசிகர் மேலே கூட அவங்க பதிலுக்கு புகார் கொடுக்கலாம். என்னை தாக்க வந்தார், கொலை செய்ய முயற்சித்தார் என்று கூட கொடுப்பார்கள் இல்லையா? மதுரையில் கூட ஒரு ரசிகர் தலையில் துப்பாக்கியை வச்சாங்க பவுன்சர்கள். அதெல்லாம் தவறில்லை. அதுக்கு தானே கொண்டு வச்சுருக்காங்க. பவுன்சர்லாம் எதுக்கு? ரோமம் எடுக்கிறதுக்காக வச்சுருக்காங்க. 10-15 பேரை. ரசிகர்லாம் ரசிகராக இருந்து கீழே இருந்து நடிகர் மேலே மேடையில் இருக்கும்போது பார்த்து ரசிங்க, கைத்தட்டுங்க, பேசுகிறத கேளுங்க, நடிக்கிறத பாருங்கள் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அவங்களே சொல்கிறாங்க. தடையெல்லாம் மீறி உள்ளே போய் நுழைஞ்சிங்கன்னா சும்மா விடுவாங்களா அப்படின்னு பாதுகாப்பு படை சொல்கிறாருங்க. அடுத்த விடையில் வரேங்க.